சென்னை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள செல்லாதது ஏன் என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லங்களில் நமது நியூஸ் 7 செய்தியாளர்கள் இன்று சென்று பேட்டி எடுக்க முயற்சி செய்தபோது என்ன நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம். சென்னை நகரம் எப்போதும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை தற்போது சந்தித்திருக்கிறது. உதவிகள் எல்லா இடங்களிலும் இருந்தும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை சென்ட்ரல் தொகுதியைச் சேர்ந்த SR விஜயகுமாருடைய தில்லி வீட்டுல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்ப இங்க அதாவது இந்த மக்களவை நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவர் தரப்பிலிருந்து என்னென்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது, தமிழகத்துல அரசு சரியா செயல்படல என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த நேரத்துல இவங்க சார்பில் என்னென்ன உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்றத இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார் இருக்காங்களா சார்? சார் இல்ல இப்ப தமிழகத்துல வெள்ளப்பெருக்கு அதிகமாயிட்டு இருக்குது. இப்ப தமிழக அரசு சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்கன்றதையும் சொல்றாங்க. அப்புறப்ப இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வேற போயிட்டு இருக்குது. சார் சென்னை சென்ட்ரல் தொகுதியை சேர்ந்தவர். என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் சார் தரப்புல இருந்து செஞ்சிருக்கிறாங்க, சோ அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறக்காண்டி நம்ம வந்தோம். சார் இப்ப இங்க இருக்காரா இல்ல இங்க வாங்க? வீடியோலாம் எடுக்க வாங்க பேசுங்க. சார் வித்துட்டு சிட்கானா இருக்கு. பெஜெட்டிங் போன்ல பண்ணிட்டு இருக்காரு. போன்ல அவர் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காரு. எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லா மழையெல்லாம் காலையில 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா நைட்டு 12 மணி ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்க போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறோம் நமக்கு. டெய்லியும் வீட்டுல இருக்க மாட்டாரு. ஏன்னா 6 தொகுதின்றாங்க. திடீர்னு முக்கியமான ஏரியா சார். இப்ப சார் பாத்தீங்கன்னா முக்கியமான ஏரியா வில்லிவாக்கம் சார். வில்லிவாக்கம் போவாரு. அப்புறம் நம்ம சிட்கோ நகர், அப்புறம் சோக்கார்பேட்டை, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேனு, அங்கெல்லாம் ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. சிட்கோ நகர்லாம் பாத்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணி. ஒரு அதுலயே போய் நனைஞ்சிட்டு போட்ல போயிட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த செஷன்னால இப்ப இது சென்னை சென்ட்ரல் தொகுதியுடைய மக்களவை உறுப்பினர் SR விஜயகுமாருடைய வீட்டிற்கு தான் நாம் தற்போது இங்கே வந்தோம். அவருடைய உதவியாளருடன் பேசும்பொழுது அவர் இன்று காலை சென்னை கிளம்பி சென்றிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக சிட்கோ நகர் உள்ளிட்ட பகுதிகளிலெல்லாம் பெருமளவு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக 1000 போர்வைகள் அதாவது பெட்ஷீட்கள் எல்லாம் இங்கு இருப்பதாகவும் அதனை உடனடியாக இங்கிருந்து அனுப்ப இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட பிரதமர் உள்ளிட்ட பெருமளவில் மூத்த தலைவர்கள் எல்லாம் சென்னை சென்று அங்கிருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் தொடர்ந்து அறிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையைச் சேர்ந்த ஒரு மக்களவை தொகுதியைச் சேர்ந்த சென்னையைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் தாமதமாக செல்வது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இங்கிருந்து சென்னை செல்வதற்கு விமானங்கள் இல்லை என்பது ஒரு காரணமாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் ஸ்டீபன். அதிக வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளான வேளச்சேரி, சைதாப்பேட்டை, சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய தென்சென்னை பகுதியினுடைய எம்பியினுடைய அலுவலகத்தில் நாம் இருக்கிறோம். அதிமுகவை சேர்ந்த திரு ஜெயக்குமார் ஜெயவர்தன் அவருடைய அலுவலகத்தில் நாம் தற்போது இருக்கிறோம். எம்பியை தொடர்பு கொண்டு நாம் பேச முடியுமா, தொகுதியினுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து தற்போது அவரிடம் கேட்க நாம் முயற்சி செய்யலாம். இல்ல அது ஓகே. இப்போ இங்க இருந்து எப்படி போயிருக்காங்க? IAF பிளைன் தான் போயிருக்காங்களா? ஏன்னா மத்த பிளைன்ஸ் எதுவும் இப்போ ஆபரேட் கிடையாது. 6ஆம் தேதி வரை சென்னை ஏர்போர்ட் க்ளோஸ்டு. அரக்கோணம் போய் தான் போக முடியும். அதனால இப்போ IAF பிளைன்ல போயிருக்காங்களா இல்ல வேற எந்த மாதிரி போயிருக்காங்க? எப்படி போயிருக்காங்கன்னு யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க சார். சார் எம்பியினுடைய MP PA இங்க இருக்கேன். அதுக்கு மேல என்ன லோக்கல் PA இருக்கிறாரு. அவங்க நம்பர் அவர் நம்பர் வேணா சொல்றேன். फाइबर तो बाद में आएगा, फाइबर आएगा ही नहीं ऐसे यार. आपने कंफ्यूज कर दी, फाइबर लगा दिया. 9884455805 नोक से नहीं हो रहा है. क्यों? जब वारंटी नहीं मिल रही है.
நாம் தற்போது அதிமுகவினுடைய தென்சென்னை எம்பி திரு ஜெயக்குமார் அவர்களுடைய டெல்லியினுடைய அலுவலகத்திற்கு வந்தோம். இங்கு அவர் இல்லை. அவருடைய உதவியாளரிடம் கேட்டபோது இன்று காலை அவர் சென்னைக்கு கிளம்பிவிட்டதாக கூறியிருக்கிறார். அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடிய எம்பியினுடைய உதவியாளர் எண்ணிற்கு நாம் தொடர்பு கொண்ட போது அந்த எண் நமக்கு கிடைக்கவில்லை, தொடர்பு கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அங்கு லேண்ட்லைன் வசதி ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டபோதும் அந்த நம்பர் எதுவும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் தென்சென்னையினுடைய அதிமுக எம்பி திரு ஜெயக்குமார் அவர்கள் புதுதில்லியில் இல்லை என்று அவருடைய உதவியாளர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் நதீமுடன் அருவேல்ராஜ், நியூஸ் 7 தமிழ், புதுதில்லி.